வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவாரம்பூ தான் பறிக்க போகிறோம். பறித்து அதை காய வைக்க போகிறோம். அதை பறித்து நம்ம காய வைக்க போகிறோம். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன் காய வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்ப்போம். இனி இப்போ பறிக்க போகலாம். இதான் இந்த ஆவாரம்பூ தான் டீ அதெல்லாம் போட்டு குடிப்பாங்க. அது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம பூ பறிக்க போகிறோம். ஆவாரம்பூ பறிக்க போகிறோம். பாருங்கள், வாலியோட கொண்டு போகிறேன். வாலில் பறித்து அது காய வைக்க போகலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். இதை பற்றி நம்ம நன்மைகள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதை அடுத்து நம்ம அது பக்கத்தில் இருக்குது, பறிக்க போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து வாலில் போடலாம். நிறைய பூத்துருந்தால் அப்படியே அதை பறிச்சிடலாம். ஆவாரம்பூவோட இது காய், இது காய்ச்சி அப்படிலாம் இதெல்லாம் விதையை எடுக்கலாம். என்ன இருக்கா, இது இப்படி விதை இருக்கும். நம்ம இதை பறிக்கணும். மொட்டு இல்லைன்னா அதை ஃபுல்லத்தையும் பறிச்சிருவேன். இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பறிக்கணும், பறித்து காய வைக்கணும். இந்த சுகர் இருக்கவங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த ஆவாரப்பூ டெய்லியும் டீ போட்டு குடிச்சு நம்மளுக்கு சுகர் 2-3 வாரத்துலேயே கண்ட்ரோல் ஆகிரும். மறக்காமல். ஆனால் இது பவுட்ரு பண்ணி இந்த பாலில் முக்கி நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு மூஞ்சி பியூர் ஒயிட்னிங் கிடைக்கும். வேறு தோல் ஸ்கின்னு வேறு புள்ளி மூஞ்சில் குழியாக இருந்தது அது எல்லாமே க்ளீனாக கம்ப்ளீட் ஆகிரும். அதனால தான் நம்ம எப்படி ஒரு கிடைக்குதோ அது நம்ம பயன்படுத்திக்கணும். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். உள்ளே போடலாம். ஃபுல்லுமே முள்ளாக இருக்கும். இங்கே எப்படி இருக்கு பாருங்கள். ஆனால் இதை காய வச்சானுங்களா உள்ளே ஆனால் இந்த மொட்டுக்குள்ளெல்லாம் நான் முந்தி ஒரு இது காய வச்சுருக்கேன். அதில் புழு இருந்துச்சு, குட்டி குட்டி புழு இருக்கும். அது தவிர்த்து நம்ம இந்த பூவை ஒத்திக்கி தான் பறிக்கணும். என்ன இருக்கா, இதுதான் இது விதை வேணா கமெண்ட் பண்ணுங்கடே. நான் உங்களுக்கு அங்கே கொரியரில் அனுப்பிவிடுவேன். வர இது ஃபுல்லு முடிஞ்சா இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த நான் அதில் இருக்குது வாலி. அப்போ இங்கே தூக்கிட்டலே முடியாதனால நான் கொண்டு போகிறேன். கொண்டு போகிற மீன்ஸ் அதில் வைக்க போகிறேன். இதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பறித்து பாக்கெட்டில் வேணால் போடலாம். மாடு என்ன உத்து பார்க்குது, என்னடா இவன் செய்ய எதுக்கு பறிக்கான்னு சொல்லிட்டு மாடன்னா உத்து பார்த்துட்டு பதிலா இந்த பறித்து அப்படி எடுத்துரும். ரோட்டில் அவ்வளோ காராக போகுது, அவ்வளோ வரம் பார்த்துட்டே இருக்கேன் நம்மளை. நான் வீட்டில் போய் உங்களுக்கு டீ வேணால் போட்டு காமிக்கேன் சரியா, போட்டு அப்படி காஞ்சி நான் போட்டு வரேன். புது மேலே இருக்கு பாருங்க. எப்படி பூ எப்படி அழகாக இருக்கு பாருங்க. அப்படி ஒரு பழமொழி உண்டு, ஆவாரை பூத்திருக்க சாவாரை அதுக்கப்புறம் தெரியாது. பார்த்துட்டு சொல்லி சாவாரை ஏதோ உண்டுட்டு சொல்லுது, பழமொழி உண்டு, மறந்து போச்சு. அதுக்குள்ள பாருங்க, நல்லா எண்ணெய் தேய்ச்சாச்சு. எண்ணெய் தேய்ச்சி வெயில் செம வெயில் பாருங்க, என்ன வெயில் அடிக்கி. அதான் எண்ணெய் தேய்ச்சிருக்கு. வேற இல்லைன்னா சும்மா மண்டையை பீனாரி மண்டைனாக்கா மண்டை தெரிச்சிரும். நிறைய கஷ்டம். அடுத்தது போமா, அடுத்தது மேலே பறிப்போம். எப்படி பறிச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. காலைங்க வச்சு இதில் நிறைய காய் கிடக்கு பத்திலா.
எல்லாம் போகலாம். அடுத்து செடி போவோம். தான் பறிச்சிருக்கோம். அடுத்து அங்கேயே அப்படியே நிரப்புவோம். அப்பா கால் முள் ஊற்றத்தில் ஏதோ ஒத்தி பூத்துருக்கு பாருங்க. ஒரு ஒத்தி தான் பூத்துருக்கு. பாருங்க இது கல் பறிச்சிடும். உடச்சி எடுத்துருந்தான் எல்லாமே உள்ள ஆபத்தாக. நான் இதுலேயும் ஆவரம்பு இருக்குது, நான் இருக்குது. பறிக்காம அணைச்சிங்களா அதில் வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து இங்கே பாருங்கள், சப்பாத்தி கிள்ளியாக இருக்கு. அவலாம் ஒரு முள்ளு குத்துனது அப்படியே குத்து எடுத்துட்டு லேசாக பட்டாலும் சப்பாத்திகளையும் நம்மளை குத்தி தள்ளிக்கிறோம். சப்பாத்திகளி பூத்துருக்கு. இந்த பக்கத்தில் எப்படி ஆச்சரியமாக இருக்குது வளர்ந்துரு குத்தில. முள்ளு குத்திடக்கூடாது, முள்ளு குத்துனா அவ்வளோதான். அதுவும் எடுக்கிறதுக்கு விடுக்குன்னு வரும். பின்னாடி இருக்குது, வேறு அந்த சைடே இருக்குது. பறிச்சுட்டு பின்னாடி போவோம். ஆனால் ஃபுல்லுமே எறும்பு தான். பக்கத்தில் முள்ளாக இருக்கனால போக பயமாக இருக்குது. ஏன்னா முள் குத்தி விட்டுறான். செருப்பு வாட்டை திருப்பி போட்டு வந்துருக்கேன். நாங்கள் அதுக்கு அடுத்து போவோம். இதில் தனியாக இருக்குது. பேசாமல் செருப்பு போடாமல் வந்துருக்கோம் நம்மளை. இது பக்கத்தில் ஒன்று இருக்குது. எப்படி முடுக்காப்பா வண்டி தான் இருக்குது பார்த்தீங்களா. எந்த சைடில் இருக்குது, அண்ணா அதில் இருக்குது. வாங்க பறிப்போம். எல்லாம் உங்களுக்காண்டி தான் யூடியூப் சேனலே, உங்களுக்காண்டி தான் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸே. நீங்கள் சொல்லுங்கள், எதனாலும் செய்யும். முயற்சி பண்ணி பார்த்தா தானே எதனாலும் நடக்கும். சென்னையில் இருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஆவரம்பு வேணாம்னு சொல்லிட்டு. அங்கேயே நாங்கள் வந்து எங்களுக்கு ஆள் இருக்குது, அங்கே நாங்கள் கொடுத்து விடிய, நீங்கள் அங்கே வேணால் வாங்கிடுங்க. தண்ணி பாய்க்குன்னு சொல்லிட்டு தோட்டத்தில் வந்து தண்ணி பாய்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு கிடக்க பற்றில இங்கே வந்து அவ்வளோத்தையும் பறிச்சுட்டு கிடங்க. நிறைய இதில் பூச்சி தான் வந்து இந்த கட்டை எறும்பு சொல்லுவோம் தெரியுமா, அந்த எறும்பு வந்து வேற அவ்வளோ பூச்சி ஆகிருக்கு. ஐயா உள்ளே வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. தள்ளிப்போனா இப்போ அதை பறிக்கணும். போ, நான் போக மாட்டேங்கான். வந்துட்டேன்னு சொல்லிருந்து வந்துட்டுருக்கான். போ இந்தா போக மாட, நான் பறிக்கணும். நீ போ, நீ போனால் தானே நான் பறிக்க முடியும். வேறு நீ குத்தி விட்டீனா போ 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 பாய். நான் வீட்டாள் கிடையாது, நான் தூரத்தாள். நான் பறிக்க போகிறேன். வேணுமா? திம்பியா? திங்க மாட்டல்ல, போ. பிறகு திங்க. நான் அதை கொடுக்க அவன் எதையே பறிக்கிறது. இது புள்ள மேன் தின்னான். நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம
தர மாட்டேன் போ, என்ன குத்தி விடாத. நான் போகிறேன் பாய். நான் தர மாட்டேன் போ. இது நீ திங்க மாட்டேன், நீ திங்க மாட்டேன், போல தர மாட்டேன். நீ எதாவது திங்கக்கூடாது, உனக்கு அது எதாவது ஆகிட்டுனா வேறு என்ன தான் கேட்ப. பாய் போகிறேன். நீங்கள் பாருங்கள் வந்துக்கிட்டு நின்றுட்டு செல்லத்தானே பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு கொஞ்சோண்டு பறிச்சுட்டு போக வேண்டியது, ஏன்னா அதோட தண்ணி வைக்க வேண்டியது இருக்கா, அதனால் போக வேண்டியதான். போயிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் உருவி ஒரு சாக்கில் வச்சுட்டு அடுத்து வந்து என்ன நல்லா காய வைக்கணும். காய வச்சு பொடி பண்ணலாம். சப்பா சப்பா மாடு வளர்க்க ஆசை தான், மாடு வளர்க்க முடியாது. படித்து முடிச்சாச்சு. நர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்படி புல் இடைக்குள்ள அதுக்குள்ளே தான் போனோம். இது எப்படியும் நிறைய நிமிஷம் ஆகும், இருந்தாலும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இருக்காது, எல்லாமே பயனுள்ளது தான். எல்லா இடத்துலையும் அப்படி வலி வீடு போட்டு வெட்டி உடச்சி போட்டுருக்கு. அவங்க அடுத்தது போவோம். அப்படி போயிட்டு இப்படி சுற்றி வந்தாச்சு. இன்னும் கொத்தா இருக்குது பாருங்கள், எப்படி கொத்தா இருக்குது. இந்த பறிச்சிரும். இதில் நடக்கிறத பறிப்போம். இன்றைக்கி நம்மளுக்கு ஆவாரம்பூ வேட்டை. நான் போய் வீட்டில் போய் ஆவாரம்பூ டீ குடிக்கணும். அப்படி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கல எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுக்குன்னா வாழ்க்கை எதுக்கு வேறு, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். உயிருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை அனுபவிக்கணும். எப்போ அந்த உயிர் போகுது, எப்போ நம்ம கையிலே இருக்குது சொல்லுங்கள். அது நம்ம கையில் இருந்தால் நம்ம ஓகே, அது பிரச்சனை இல்லை. எப்போ இந்த லைனு கூட மேலே விடலாம், நான் சொல்லவே முடியும். வாடி வந்து மாடு முட்டலாம், அது நம்ம எல்லாம் கடவுள் நம்ம பார்த்து கொண்டுருக்காரு. அது எப்போ நம்மளுக்கு உயிர் போகணும்னு சொல்ல முடியாது, கொல்ல முடியாது. அதனால் இருக்க வாழ்க்கை அது நன்மையாக செஞ்சுட்டு போகணும். அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் நல்லபடி வாழ்ந்துட்டு நம்ம பாதையை கடந்து செல்லணும். தும்பக்கு தையா என்ன தோட்டத்து தண்ணி பாய்க்கணும். அது எனக்கு விறுவிறுன்னு படப்படான்னு செய்யணும். அதாவது டைப் கிளாஸ் பண்ணுமா, இல்லை ஏதோ கூடு கட்டியிருக்கு, ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கூடு கட்டி வச்சுருக்கு. நாங்கள் நம்ம அடுத்து பறிக்க போவோம். இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு நேரம் இல்லை. அது வரை பறிச்சுட்டு போயிடும். நம்ம பைய அடுத்து அந்த தண்ணி பைக்கணும். தண்ணி பறிச்சுட்டு மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது பறிக்கலான்னு நினைக்கிறேன். அப்பயே இருக்கு. போகணும்னு எனக்கு வேற இல்லை. போதும். சப்பா கடும் வெயிலில் இதெல்லாம் நான் பறித்து முடிச்சிட்டேன். இனியே தோட்டத்துக்கு வேண்டியதான். நான் ஒத்தைக்கு இருக்கனால எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல. சாவி இருக்குது, பைக் சாவி இருக்குது. இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. சப்பா இனி இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போனேன்னா எப்படின்னா பேசுறது கேட்கான்னு தெரியாது. அந்த காத்தாடி வந்து சவுண்ட் அவ்வளோ சவுண்டு போடுது.
நான் கேமரா என் பக்கம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், எந்த பக்கம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்கு, பவர் தெரியாது. சரி நான் போயிட்டுருக்கேன், போயிட்டு எடுத்து வந்து காமிக்க தெரியும். இந்த ஆவாரம்பூ எல்லாத்தையும் தட்டிடுவோம். ஆனால் ஃபுல்லுமே எறும்பாக தான் இருக்கும். இவ்வளோ ஆவாரம்பூ இதில் நீ காய பிரித்து இது பண்ணி காய வைக்கணும். அதுக்குள்ளே ஒரு வழியாயிருவேன். பூவத்துக்கு தனியாக எடுக்கணும். பூ முட்டை தனியாக எடுத்தால் போதும். ஆவாரம்பூ வாசம் சூப்பராக இருக்குது. எனக்கு இதெல்லாம் தனியாக எடுத்துடணும். தனியாக எடுத்தோம்னா நம்ம நல்லாயிருக்கும். காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது, சும்மா நிழலில் காய வச்சாலே போதும். நம்மளுக்கு வந்து அந்த பொடி கணக்கான நேரத்தில் இப்படி வந்துடும். இருக்கா இப்படி வந்து நம்மளுக்கு வந்துடும், அழகாக இருக்கும். டீ போட்டு குடிக்கலாம். நான் வந்து இதுக்கு தனி வீடியோ போடுறேன். டீ வீடியோ முதல்ல டீ வீடியோ தான் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போட்டு வந்து எப்படி காமிக்கேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது நல்லா குடிக்கலாம். அதை வந்து இது வந்து நம்ம அரைச்சி அது நம்ம வந்து ஈட் பண்ணலாம். இது மொத்தம்லாம் எடுத்துருவோம். ஆனால் என்னது கேமரா எடுக்க ஆள் கிடையாது, நானே பிடிச்சி தான் இருக்கணும். போக வந்து நான் காமிக்கேன். அப்படி வந்து இதுலேயே தான் இது பண்ணணும். வேஸ்ட்டெல்லாம் எடுத்து தனித்தனியாக வைக்கணும். அந்த நிறைய எறும்பு உண்டு, அது கழுவி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய வைக்கணும். எறும்புலாம் இல்லை போதா, இந்த எறும்பு அப்படி தனித்தனியாக போயிடும் இது காய வச்சா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் வந்து இப்போ கொஞ்சம் வந்து எடுத்து காமிக்கேன். ஆனால் வீடியோ எடுக்க ஆள் இல்லைனால காமிக்கேன். இப்போ பாதி வந்து கத்திலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இலை இல்லாமல் வந்து வேஸ்ட்டு இலை, இவ்வளோ இலை வேஸ்ட்டு, இவ்வளோ இலை பிடிங்க வச்சுருக்கேன். இவ்வளோ இலையில் இவ்வளோ பூ வந்து இருக்குது. ஆனால் நம்ம இது வந்து ஒரு எத்தனை கிலோ வருதுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆவாரம்பூ எப்படி இருக்குது பார்க்கும்போதுலேயே அப்படி அழகாக இருக்குது. இங்கேயும் எடுத்துருக்கேன். ஒரு வேளை எதாவது பண்ணி வச்சிட்டேன். என்னதுன்னா இந்த இலைய தனியாக பூ தனியாக அப்படி பிரித்து வச்சுருக்கேன். ஆனால் இது மொட்டும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இலையை எப்படி எடுத்துடணும். யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நம்ம அபவுட்டில் வந்து இமெயில் ஐடி இருக்கும். அந்த இமெயில் ஐடியில் வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஒரு 1 வீக்கில் வந்துடும். ஏன்னா வந்து அவரும் பறிக்கணும், அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணணும், இந்த அவங்க ஆர்டர் டிலே இதாகும், அதெல்லாம் நிறைய பார்க்கணும். இப்போ தான் மொதல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி சும்மா பண்ணுவோம், யார்ட்டையும் கேட்கவே இல்லை. நான் ஆட்டை இது பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய நாளைக்கு நிறைய இப்படி எடுக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் 4000 ரெடி இருக்கு பார்த்தீங்களா? இது எப்படியும் ஒரு 1/4 கிலோ வருமானு தெரில. 1/4 கிலோ வருமானு தெரில. காய வச்சா இது அப்படி காஞ்சோடனே தனியாக எடுத்துடணும். இப்போ ஆவாரம்பூ வந்துலாம் இப்போ கழுவி எடுத்து அப்படியே காய வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா காற்றடிக்கு. இங்கே வந்து நான் இப்போ வந்து வேஸ்ட்டை வந்து கொட்டிட்டு வரேன். வந்து அப்படியே அள்ளி வந்து போட்டுடலாம். அப்படியே கழுவிட்டு வந்து அப்படியே காய வைப்போம். கொஞ்சம் நேரம் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லுமே இருட்டில் காயப்போம். இப்போ கழுவ போயிடுவோம் வாங்க. பூச்சி எறும்பு இருந்து தண்ணியில் முக்கிரம் அப்படி சேர்த்துரும். பார்த்தீங்களா? இதுதான் இந்த விளையாட இது மகரந்த சேர்க்கை.
இந்த இலையை வந்து கொஞ்சம் வந்து அப்படியே பிறக்கி எடுத்துடணும் ஃபுல்லாத்தையும். அது ஃபுல் இலை தண்ணி இருந்தனால தான் இவ்வளோ வெயிட்டு. எப்படி 1/2 கிலோ தான் வரும். அப்படியே வந்து நம்ம வந்து வெயிலில் கொஞ்ச நேரம் காய வைப்போம். தண்ணியில் நல்லா வடியட்டும். காற்றுல போய் தூக்கிட்டு போயிடும். அது தெரிஞ்சு வெயிலில் கொஞ்சம் ஊற இது வச்சாச்சு. இனி வந்து உங்களுக்கு வந்து காஞ்ச உடனே காமிக்கேன். சரியா? காய வச்சாச்சு. எண்ணெய் செம்ம காற்றடிக்குங்க. செம்ம காற்றடிக்கி, அதனால் காய வச்சிச்சு. அதை மூடி வந்து ஆரம்பம் தான் பார்க்க போகிறோம். நிறைய காய வச்சு நம்ம இன்றைக்கி வந்து 2வது நாள். ஒரு நாள் 1வது நாள் நேரத்துக்கு வச்சு இன்றைக்கி 2வது நாள். காஞ்சிருக்கு, நல்லா காற்றடிக்கு. இங்கே இருங்க, நல்லா இப்படி நல்லா இதாகிடுச்சு. ஏன்னா 2 நாள் காயணும். காஞ்ச பிறகு பார்க்கலாம். இப்போதைக்கு நல்லா காஞ்சிருக்கு. இனி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.